இப்போ தேசிய கீதம். ஜனகண மன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உட்கய கங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா. நீங்கெல்லாம் தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுத்து நின்னுகிட்டு இருக்கீங்க. நான் இந்த ஆடிட்டோரியத்துல பாம்பு வச்சிருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது. ஜனகண மங்களதாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே. உயிரை விட தேசம் பெருசு, தேசிய கீதம் பெருசு நினைச்ச உன்னுடைய தேசபக்தியை நான் பாரு. இத பாரு, உனக்கு எப்ப வேணும்னாலும் என்ன உதவி வேணும்னாலும் நீ என்ன வந்து பார்க்கணும். உன் பேர் என்ன? பகவத் சிங். அதான் நெஞ்சில இவ்வளவு உறுதி. அன்னைக்கு 2 நிமிஷம் தாமதிச்சிருந்தா கூட அந்த பிராம்பலாஸ்ட் நம்ம 2 பேரும் செத்து போயிருப்போம். உன்னை இந்த மிலிட்டரி கர்னல் ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உன்னுடைய தேசப்பட்டிற்கு தகுதியான வேலை தான் இருக்கிற. உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். உட்காருப்பா. தேங்க்யூ சார். என்ன விஷயமாப்பா வந்திருக்கிற? தலைவர் கேடிஆர் நடத்தின மீட்டிங்ல அவரை சுட முயற்சி பண்ணதா ஒருத்தனை தீவிரவாதின்னு சுட்டு பண்ணாங்களே, அவன் தீவிரவாதி இல்ல சார். கேடிஆரோட கட்சி தொண்டை. அவன் கேடிஆர் மேல வெறித்தனமான அன்பு வச்சிருந்தவன். எதை வச்சுப்பா சொல்ற? அவன் என் கூட பிறக்காத சகோதரன், என் கூட ஒன்னா வளர்ந்தவன். இது பாருங்க சார், 12 வருஷத்துக்கு முன்னாலே அந்த கட்சியில அவன் மெம்பரா இருந்திருக்கான். இது கேடிஆரோட போன பர்த்டேக்கு ரவி தன்னோட ரத்தத்தாலே அவருக்கு பொட்டு வச்சது. இப்பேற்பட்ட தீவிரமான ஒரு தொண்டனை போலீஸ்காரங்க தீவிரவாதின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு எந்த விதமான மறுப்பும் கேடிஆர் கொடுக்கல. அதனால ரவியோட சாவுக்கும் கேடிஆருக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் சார். அது மட்டும் இல்ல சார், பல ஆயிரக்கணக்கான ஜனங்க கலந்துகிட்ட பொதுக்கூட்டத்துல நூத்துக்கணக்கான போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்த இடத்துல ஒரு தீவிரவாதிய போலீஸ் ஆபீசர் நினைச்சிருந்தா பிடிச்சிருக்க முடியும். ஆனா அவனை பிடிக்காம சுட்டு கொண்டு இருக்காங்க. அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல எனக்கு சந்தேகம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவனை தீவிரவாதின்னு சொன்னதுனால கேடிஆரும் ஒரு ஹையர் போலீஸ் ஆபீசரும் உங்க கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்த முயற்சி செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்க ஆட்சியில நீதி சாகக்கூடாது சார். அதை சொல்லிட்டு போதான் நான் வந்தேன். நான் வரேன் சார். 1 மினிட் உட்காருப்பா. நான் சொல்றபடி நீ செஞ்சா நீ நினைக்கிறபடி நீதியை காப்பாத்திடலாம்.
நீ ஆர்மியை விட்டுட்டு தமிழ்நாடு போலீஸ்க்கு வரணும் சார். உன்ன மாதிரி தேசப்பற்று உள்ள ஒருத்தன் தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்தாதான் இந்த தேச துரோக கூட்டத்தை பிடிக்க முடியும். சார். இது பாரு, இந்த கேஸ நீதான் எடுக்கிற, நீதான் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ற. சார் ப்ரொசீஜரா ஆர்மியை விட்டுட்டு தமிழ்நாடு போலீஸ்க்கு உன்னை கூட்டிட்டு வருது என்னுடைய பொறுப்பு. சாரி சார், இந்தியாவுக்கு சேவை செய்யணும் தான் நான் மிலிட்டரியிலே சேர்ந்தேன். தமிழ்நாடு இந்தியாவில தான் பாருங்க. ஓகே சார், நடந்த சம்பவம் ஒரு தேச துரோகங்கிறதுனால உங்க விருப்பப்படி நான் தமிழ்நாடு போலீஸ்ல ஜாயின் பண்றேன். Welcome to the department, Mr. Bhagat Singh. Thank you. Please sit down. Thank you. சார், இந்த டிவிஷன்ல இருக்க முக்கியமான கேஸ் எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. அப்படியா? என்னென்ன ஃபைல் சொல்லுங்க. இது ரவுடி ரங்கசாமியோட ப்ரீவியஸ் ஃபைல். இது சுமக்லர் இஸ்மாயிலோட ரிப்போர்ட். இது மருதுவோட ஃபைல். இது வரைக்கும் 4 மர்டர் பண்ணிருக்கான். இவன் சாதாரணமான ஆள் இல்ல, ப்ரொஃபஷனல் கில்லர். அப்புறம் அவ்வளவுதான். 4வது ஃபைல் என்ன? அது வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி கேடிஆர் மீட்டிங்ல ஒரு தீவிரவாதியை நம்ம டிபார்ட்மெண்ட் சுட்டு கொன்னதே அந்த ஃபைல் தானே இது? ஆமா, அதேதான். கொண்டா. Now you can go. இத பாருங்களேன். யோ, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, உனக்கு தெரியாதயா? எனக்கு மட்டும் தெரியுமாக்கா. இதெல்லாம் வச்சுக்கிட்டா தான் நம்ம கட்சியில அறிவாளின்னு சொல்லுவாங்க. அப்போ வச்சுக்க. வாப்பா, புத்திசாலித்தனமாவும் பொழைக்க தெரிஞ்சானாவும் இருக்க. நான் தான் முதலமைச்சராக போனேன்னு புரிஞ்சுக்கிட்டு டியூட்டி ஜாயின் பண்ண உடனே முதல்ல என்னை பார்க்க வந்த போலீஸ் ஆபீசர் நீதான். தம்பிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குல்ல? இதுல என்னங்க சந்தேகம்? அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தானுங்க. தம்பியை ஐக்கி ஐக்கி வீரப்பணம் பிடிக்க காட்டுக்குள்ள அனுப்பிச்சிருவோம். Shut up. நான் உங்களை என்கொயரி பண்ண வந்திருக்கேன். பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரி, என்ன விசாரிக்கணும் கேளுப்பா. நீங்க நடத்தின சுதந்திர தின விழா பொதுக்கூட்டத்துல உங்களை சொல்றதுக்கு ஒருத்த முயற்சி பண்ணான். ஆமா, சுட்டா குறி தவறிச்சு. சும்மாரியா? அப்படி சொல்ல முயற்சி பண்ணவன் ஒரு தீவிரவாதி. அத நான் சொல்லல, உங்க டிபார்ட்மெண்ட் சொல்லுச்சு. அப்கோர்ஸ். இப்ப நான் சொல்றேன், உங்களை சுட்டவன் தீவிரவாதி இல்ல, அவன் உங்க கட்சி தொண்டன். அவன் என் கட்சியில தொண்டனா இருந்திருக்கலாம், ஒரு ஸ்டேஜ்ல தீவிரவாதியா மாறி இருக்கலாம். ஏன், இந்த ஆளு கூட 6 மாசத்துக்கு முன்னாடி ஆளுங்கட்சியில இருந்தாரு, இப்ப என் கட்சியில மாவட்ட செயலாளர். உங்க விளக்கம் எனக்கு தேவையில்லை. அந்த பொதுக்கூட்டம் நடக்கிற வரைக்கும் அவன் உங்க கட்சி தொண்டன் தான். இருக்கட்டும். ஒரு பிரைம் மினிஸ்டரை செக்யூரிட்டியா கொள்ளலையா? என்னை கொல்றதுக்காக வேண்டி கடைசி வரைக்கும் என் கட்சி தொண்டா மாதிரி நடிச்சிருக்கலாம்ல. அட என்னப்பா யோசிக்கிற? அரசியல்னு அப்படி இப்படித்தான் இருக்கும். அடுத்தாப்புல யார் முதலமைச்சர் வருவா, நம்ம ப்ரொமோஷன் எப்படி, அது இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். போடைக்க தெரியாத பிள்ளையா இருக்கே. கரெக்டா சொன்னீங்க. வரேன். சென்ட்ரல் ஜெயில் போயிருக்கீங்களா? எதுக்கு? இல்ல, அரசியல் தலைவரா இருக்கீங்க, உங்க பிறந்த நாளைக்கு கைதிகளுக்கு கண்டிப்பா இனிப்பு வழங்கியிருப்பீங்க, அதுக்காக கேட்டேன். அப்பா, நான் பார்த்ததே இல்லைங்க. நான் போனதே இல்லை. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நான் அழைச்சிட்டு போறேன். இவன் பேரை நோட் பண்ணிக்க. பகவத் சிங்.